நான் தான் சொல்றேன், அகர முதல் எழுத்தெல்லாம் ரஜினி பகவான் முதற்றே உலகு. கற்க கசடர இற்றபின் ரஜினி அதற்கு தக, தன்னஞ்செறிவது பொய்க்கத அதற்கு பின் ரஜினியே அதனை சுடும். இப்படிதான் இனிமேல். யார் சொன்னது? அந்த பிளாஷ்பேக் மட்டும் படம் ஆரம்பத்துல இருந்தே வைப்பு தான். காலை தூக்கி தலைகை நினைக்கிறாங்க என் ஃப்ரெண்டு, தலைகை நின்னுக்கிறான், வைப்புல தலைகை நினைக்கிறான். என்ன பண்றீங்க? எங்க நாங்க பாய்மொழியிலேன்னு படம் பார்த்துக்கிறேங்க. அதான் ஏற்கனவே சொன்ன ராம்குமார் 9 மாசத்துல பிறந்தாரு. பாய்மொழி டிக்கெட் கிடையாது கடையில. ரோஹினி தேட்டர் நானும் தேட்டரா கட்டி முடியல பண்றேன். அப்போவே 1975. சரி, இன்டர்வல் எப்படி இருக்கு? கிளைமாக்ஸ் எப்படி இருக்கு? இன்டர்வல் எப்படி இருக்கு? மொத்தமா எல்லாத்த பத்தி அப்படியே சிறுசிறதா மொத்தமா எல்லாரும் பத்தினா திருப்பதிக்கு டிக்கெட் புக் பண்றீங்க, நாகலாபுரம் வந்துச்சா, ஊத்துக்கோட்டை வந்துச்சா, திருப்பதி வந்துச்சா, திருச்சானூர் வந்துச்சா அப்படின்னு கேட்டா எப்படி கமெண்டோ? ஒரு சீனும் ஒரு பாட்டும் ஒரு இடத்துல ஒரு கோவில். தலைவர் 2.5 மணி நேரம் படம்னா ஒரு சீன்லயே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மெட்டிலே இருக்கு. எங்க கண்ணை குளிர வச்சாருங்க. ஏங்க எனக்கு 400 சுகர் இருக்குதுங்க. 5 நிமிஷம் பார்த்து 140 ஆயிடுச்சு. டேப்லெட் இல்லாம மொத்த சர்ன்னு இறங்கிச்சு. இவனுக்கு கூட சுகரு கேட்டு பாருங்க. ஆமா, நான் உருடாடு அப்படின்னா சர்ன்னு இறங்குது 120க்கு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏங்க சுகர் டேப்லெட்டை விட உள்ள இருக்க தலைவர் பாக்குற மெடிசன் அதிகமாகுதுங்க. பவர் ஹவுஸ் தான் தலைவர் கண்ணு தான் பவர் ஹவுஸ். புரியுதா? அவன் சொன்ன டைலாக் இல்ல, தலைவர் கண்ணு தான் பவர் ஹவுஸ். நான் தான் சொல்றேன், அகர முதல் எழுத்தெல்லாம் ரஜினி பகவான் முதற்றே உலகு. கற்க கசடர இற்றபின் ரஜினி அதற்கு தக, தன்னஞ்செறிவது பொய்க்கத அதற்கு பின் ரஜினியே அதனை சுடும். இப்படிதான் இனிமேல். இந்த மாதிரி பேசிங்கன்னா அவதூறு வழக்கில் கைது ஆயிடுவீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல தாண்டாங்க. 101 தேங்காய் சூறு தேங்காய் விட்டு பிள்ளையார் கோயில போய் தோப்பக்காரன் போட்டு. நான் தான் சொல்றேன், பிள்ளையார் சைத்து மாதிரி ரஜினி சைத்து மாத்திட்டாங்கன்னு. இந்த மாதிரி அவதூறா பேசுறீங்களா? தீ குளிச்சு 5 லிட்டருக்கு தான் கலையறான் தேகுலி. இந்த மாதிரி சொல்லி என் மனசை நோவ வச்சிட்டீங்க பாத்தீங்களா நீங்க? ஏங்க மீடியால எப்படி இருக்கீங்க? அதான் இனிமேல் தீபாவளியே கிடையாது, கேலண்டர்லயே எடுத்துட்டேன். இதுக்கே நேஷனல் ஹாலிடே டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்கேன் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட சொல்லி. நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு சொல்லியிருக்கேன். ஆஸ்கார் ட்ரம்ப் எங்களுக்கு தேவையில்ல, ஏன்னா வரி போட்டார்ல, தூக்கி இப்படி விட்டா கால் இப்படி வரிப்பார் தலைவர். வாய்ஸ் கார்டில் வச்சாலும் அது போய் அமெரிக்காவில் விடுவோம். 1000 கோடின்றாங்க. அதான் தலைவர் பப்பாம 1000 கோடி கன்ஃபார்ம். தலைவர் நின்னா பொது கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்து. என்ன தலைவா? ஸ்ரீராமர் கிட்ட போய் சீதா தேவி இல்லன்னு கேக்குறீங்க? ஸ்ரீராமர் தானே எல்லாம் பாப்பாங்க. சீதா தேவியா கும்பிடுறீங்க? நீங்க கும்பிடுறது யாரு? முருகர் வள்ளி தேவையா கும்பிடுறீங்க? முருகர் தானே கும்பிடுறீங்க. பெருமாள் கிட்ட தாய யாரு? யாருக்கு? யாருக்கோ வடிவேல் மாரி. யாருக்கோ புரியுதா? தலைவர் மட்டும்தான். அதான் ஏற்கனவே சொன்னேன், அளப்பற கலப்பற தலைவர் நிரந்தரம். சௌபின் இருந்தார்ல, சௌபின் தலைவரே சொல்லியிருந்தாரு நல்லா இருக்குன்னு. படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கா சௌபின் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா நான் எப்பயுமே ஏற்கனவே சொல்றேன், தலைவர் உச்சந்தால உச்சங்கால வரைக்கும் தலைவர் மட்டுமே படிச்சு பார்த்து பகிர்ந்துருக்கும். அவர் மூக்குல ஒரு மூச்சு தாங்க H2O, கார்பன் டை ஆக்சைடு. அதுதாங்க வானத்துல உலகத்துல வளைஞ்சுனுக்குது. அந்த மூக்குல வாழறவங்க நாங்க. அதாவது ராமர் கூட நடிச்ச லட்சுமணன், பரதன், சத்ருகன், சீதா தேவி, அவங்க ஒய்ஃபு இவங்க ஒய்ஃபு யாரா இருந்தாலும் சரி, தலைவர் கூட யார் நடிச்சாங்கனாலும் தலைவர் வச்சுதான். தலைவர் தான் நம்பர் 1. ஏன்னா ஒரு குடும்பத்துல 5 பசங்க இருக்குன்னா அப்பா யாரு? பெத்த அப்பா தானே கணக்கு. நீ அவனோட பையனா யாரோட பையன் தானே கேட்பாங்க. அந்த மாதிரி தலைவருக்கு தாங்க பெருமை. அளப்பற கலப்பற தலைவர் நிரந்தரம்.